பயப்படாதே, நீ கிருபை பெற்றாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுவே, என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஒரு முறை சொல்லி பாருங்க. விடுதலை கொடுக்கலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் இங்கதான் இருப்பேன், அடுத்த வருஷமும் வருவேன். கர்த்தர் வல்லவர். நீ டாக்டருக்கு படிக்கிறதுக்கு தகுதினா நானே உனக்கு ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வச்சிருவேன். கைதட்டுங்களேன். உங்களுக்கு தேவையான எல்லா படிப்பு உதவிகளும் நாங்கள் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். நீ என்ன வேணாலும் படிக்கலாம். ஆனா நீ என்ன செய்யணும்? நல்ல மார்க்குகள் எடுத்து நல்ல வாஞ்சிய படிக்கணும். சின்ன ஏழ்மையான ஒரு பெண்ணோட மரியாதையோட வயிற்றுல என்ன செஞ்சாரா, வந்து பிறக்கிறதுக்குள்ள அவர் பிறந்த உடனே ஒரு பெரிய தங்க தொட்டில் இல்ல, ரொம்ப எளிமையான மாட்டு கொட்டகையில தான் அவர் என்ன செஞ்சாங்களாம், கடத்தினாங்களாக்கா. அந்த தாழ்மையில ஏசப்போத எல்லாரையும் நேசிக்கிறாங்கக்கா. என்னையும் கூட நேசிக்கிறாரக்கா. நம்ம புள்ளல போட்டு மக்களையும் நேசிக்கிறாரா. காட்டில அவங்க ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்கக்கா. அப்படியா? பெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாருக்குமே கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. எல்லாருமே டேவிட் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லிருங்க. எல்லா கிரெடிட்மே டேவிட் அண்ணாக்கு தான். தேங்க்ஸ் டு டேவிட் அண்ணா. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாது இந்த ஊருக்கு. கிறிஸ்மஸ் இந்த ஊரே கிறிஸ்மஸ் கொண்டாட செஞ்சது நம்ம டேவிட் அண்ணா தான். எல்லாருக்கும் இந்த கிராம விசாரணை இயக்கத்தின் சார்பாக இந்த காலை வேளையிலே அருமையான நேரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். எப்பொழுதும் ஆரம்பத்தம் செய்த இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம். கண்களுக்கு தலைவர் தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கும் துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவர். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற விழாக்கள் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திலே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர், இந்த வேளையில தேவனுடைய தேவ புருஷனும் இந்த இடத்துல அதிகமாய் அசைவாடி கிரீஸ்வர தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்களுக்கு தொடங்குகிற இந்த ஆரம்பிச்ச முதல் முடிவரை ஒவ்வொரு மதமுடைய தேவ புருஷனும் அசைவாடட்டும். ஆவியானவர் கிரியை செய்வீராக. இன்னும் வர வேண்டிய மக்கள் சீக்கிரமாய் வந்து சேரட்டும். வருகிற ஒவ்வொருவரும் நிறைவான நன்மைகளையும் பலன்களையும் இயேசுவாகிய பொக்கிஷத்தை பெற்று திரும்பிச் செல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வளாகத்திலிருந்து திரும்பிச் செல்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படாத எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக, இயேசுவை அறியாதவர்கள் இயேசு அறிந்தவர்களாக கிளம்பிச் செல்லத்தக்கதாக கர்த்தர் கிரீசைப்படி ஜெபிக்கிறோம். இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள், தியானிக்கிற வார்த்தைகளின் ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. உங்களுக்காக புதுசா நல்ல சூப்பரான ஒரு பாட்டு பாட வராங்க எங்களோட விஎம்எம் மிஷனரிகள். அவங்களை கைதட்டி நம்ம வரவேற்கலாமா? சாவங்கள்
மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஏசப்பா உங்க தங்கத்தையோ வெளியோ ஏதாவது ஆடு மாதிரியோ கேட்கல, நம்மையும் நம்ம உள்ளத்தையும் தான் கேட்டார். நல்லா கை கட்டுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில் உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில் உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில் உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில் உள்ளத்தை கேட்டாரையா. போகவில்லை என்ன தேடி வந்தாரையா. போகவில்லை என்ன தேடி வந்தாரையா. தலைக்கு மேல கை தட்டி பாருவோம். எல்லாம் பாத்தியும் கேளுங்க. மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். உன்னை மறந்தார், உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தால், உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. உழைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா.
இங்க யார் வந்திருக்கா? ஏசப்பா ஏசப்பா வந்திருக்காரு. ஏசப்பாவுக்கு நல்லா எல்லாரும் கை தட்டி உங்களுக்கு நல்லா கரவை சொல்லிக்கலாமா? தங்கத்தை கேட்கல, வெள்ளியை கேட்கல, வைரத்தை கேட்கல. ஏசம் என்னத்தை கேட்டாரா? என்ன கேட்டாரு? உள்ளத்தை கேட்டாருன்னு சொல்லி அன்னைமாலாம் ரொம்ப அழகா பாடி போயிட்டாங்க. இப்போ நம்ம விஎம்எல் நடத்துற ரேக்லண்ட் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அழகான ஒரு பாட்டை பாடுவாங்க. கேட்கலாமா? எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல பிறப்பாங்க, இல்ல வீட்டுல பிறப்பாங்க. அது என்ன பெத்தலே? அது என்ன எனக்கு வித்தியாசமா? அதுவாக்கா, பெத்தலையில் அப்படின்றது ஒரு இலை கிடையாது. பெத்தலை அப்படின்னு இலை நினைச்சிட்டீங்களா? அப்படி இல்ல. பெத்லஹேம்ங்கிறது வந்து புள்ளலக்கோட்டை அப்படின்னு ஒரு வில்லேஜ் நேம் இருக்குல்ல, கிராமத்தோட பேர் இருக்குல்ல, அதே போலதான் பெத்லஹேம் அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் ஏசப்பா பிறந்தாருக்கா. அத சொல்லிதான் பாட வந்தேன்க்கா. அப்படியாக்கா? அங்கேயா பிறந்தாங்க? ஏக்கா, நம்ம புள்ளலக்கோட்டையில பிறந்திருக்கலாம்ல. நானும் அதைத்தான் யோசிச்சேன். சரி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல புள்ளலக்கோட்டை அப்படின்ற வில்லேஜ்ல பிறந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சேன். ஆனா கடவுள் மனுஷனா பிறந்திருக்காரு, எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிதானே. ஆனா எதுக்கு புள்ளலக்கோட்டையில பிறக்காம பெத்லஹேம்ல பிறந்தாருன்னு யோசித்து யோசித்து பார்த்தேன்க்கா. ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. அப்படி என்ன விஷயம்க்கா? அதாவது உலகத்துல மைய இடம் அப்படின்னு பார்த்தா அது அந்த பெத்லஹேம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான்க்கா. அட, வில்லேஜா? ஆமா. நம்ம கிறிஸ்து வில்லேஜ்லயே பிறந்தாரு? ஆமாக்கா. பாருங்களே, வில்லேஜ்ல பிறந்திருக்காரா? சொல்லுங்கக்கா, மேல எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு பெரிய குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த குளத்துல நடு சென்ட்ரல் ஒரு கல்ல தூக்கி போட்டீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டா வந்து என்ன செய்யும், லாஸ்ட் வரைக்கும் அந்த அலை வந்துருமா வந்திருக்கு. அதை பாத்துருக்கீங்களா நீங்க எல்லாரும்? நான் பார்த்திருக்கேன்க்கா. அதனாலதான் இந்த ஏசப்பா உலகத்துல கடவுள் மனுஷனா பிறந்த நல்ல செய்தி உலகத்துல இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் எல்லா விசேஷமா கிராமத்துக்கும் சென்றடையணும்னு சொல்லிதான் பெத்லஹேம்ல பிறந்திருக்காரு. பாடலாமா இப்போ? அடக்கா, இது தெரியாம இத்தனை நாளா இருந்துட்டேனேக்கா. இப்ப தெரிஞ்சுட்டீங்களா? பாடலாமா? தெரிஞ்சுட்டேன்க்கா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கே தாழ்மையில தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கே தாழ்மையான தாய்மடியில் தலை சாய்க்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஏக்கா, அவ்வளவு பெரிய இயேசுப்பா என்னக்கா தாய்மடியில தவழ்ந்தாருன்னு சொல்றீங்க? நான் என்ன நினைச்சேன்னா சாதாரண ஒரு எஜமா வீட்டு குழந்தையே தொட்டில தங்க தொட்டில ஆட்டுறாங்க, இவரு தாய்மடியில ஆட்டினாங்களாக்கா? ஆமாக்கா, சர்வத்தையும் படைச்சாரு. இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சது யாரு? கடவுள் தானே. அவர்தான் சர்வத்தையும் படைத்து விட்டுல அது ஆளுகை செய்கிறவர். என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு சின்ன ஏழ்மையான ஒரு பெண்ணோட மரியாளோட வயித்துல என்ன செஞ்சாரா வந்து பிறக்கிறதுக்குள்ள அவர் பிறந்த உடனே ஒரு பெரிய தங்க தொட்டில் இல்ல, ரொம்ப எளிமையான மாட்டு கொட்டைகளை தான் அவர் என்ன செஞ்சாங்களாம் கடத்தினாங்களாக்கா. அந்த தாழ்மையில ஏசப்போதா எல்லாரையும் நேசிக்கிறாங்கக்கா. என்னையும் கூட நேசிப்பாராக்கா? யாரக்கா? ஏக்கா, நம்ம புள்ளலக்கோட்டை மக்களையும் நேசிப்பாராக்கா? காட்டில அவங்க ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்கக்கா. அச்சச்சோ, அப்படியா? ஹல்லேலூயா. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சொந்த முற்ற பசுந்தொட்டியில்
மாமாரே, அப்பா மாரே, தங்கச்சி மாரே, அக்கா மாரே, குட்டி பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் யார் தெரியுமா? ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்னக்கா சொல்றீங்க? பிரபு சாலமோன் அண்ணனை கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம். நாங்களே வேலை இல்லாம, கையில காசு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்களை போய் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்றீங்களே, இது நியாயமா இருக்கான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லங்க, ஏசப்பா நம்ம கூட இருந்தாவே நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சவங்க தான். ஆமென். இப்ப பாருங்க, ஒரு அழகான ஒரு பாடல். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் என்னை தடுப்பவன் யாரு? ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா நம்மளை யாராலே தடுக்கவே முடியாதுங்க. எல்லாரும் கைகளை தட்டி இந்த பாட்டு தெரிந்தவர்கள் எல்லாம் உற்சாகமா பாட போறோம். தங்கத்தை கேட்கல, வெள்ளியை கேட்கல, வைரத்தை கேட்கல, ஏசம் என்னத்தை கேட்டாரா? என்ன கேட்டாரு? உள்ளத்தை கேட்டாருன்னு சொல்லி அன்னைமாலாம் ரொம்ப அழகா பாடி போயிட்டாங்க. இப்போ நம்ம விஎம்எல் நடத்துற ரேக்லண்ட் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அழகான ஒரு பாட்டை பாடுவாங்க. கேட்கலாமா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் தலங்கி நின்றபோது கலங்காதே, நான் தனித்து நின்றபோது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்றபோது கலங்காதே, நான் தனித்து நின்றபோது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரை தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரை தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே.
கைதட்டி வரவேற்றலாமா? சூப்பரா பரதநாட்டியம் ஆடின நிலாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா மனுக்குலத்தை மீட்க வந்த மகாராஜனே என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் எங்க வியமா குட்டி.
மகாதேவனே மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடத்தில் அன்பு வச்ச மகாதேவனே. எந்த பாவங்களை போக்க வந்தவரே எங்களை ரட்சித்து நிற்க வந்தீரே இந்த அன்பை எண்ணி நாங்கள் நன்றி சொல்லுவோம் இந்த அழகெல்லா தீர்வை பாடுவோம் இந்த அன்பை எண்ணி நாங்கள் நன்றி சொல்லுவோம் இந்த அழகெல்லா தீர்வை பாடுவோம் மகிமை தேவன் நீர்தானே அந்த மகிமை எங்களுக்காய் துறந்தீரே மகிமை தேவன் நீதானே, அந்த மகிமை எங்களுக்காய் துறந்தீரே. தொழுவத்தில் பிறந்தீரே மனசுல குடியேற வந்தீரே மாட்டுத் தொழுவத்துல பிறந்தீரே, மனசுல குடியேற வந்தீரே. அன்புக்கு ஈடாக என்ன நடந்தோம் நீங்க சொல்ல வார்த்தையை கேட்டு நாங்க நடந்தோம் உங்க அன்புக்கு ஈடாக என்ன நடந்தோம் நீங்க சொல்ல வார்த்தையை கேட்டு நாங்க நடந்தோம் பாதையுழிந்து பயந்து போகிறேன் மெய்யான ஒளியை பார்த்து ஓடி போகிறேன் பாவையிலிருந்து பயந்து போகிறேன், மெய்யான ஒளியைப் பார்த்து ஓடிப் போகிறேன். பரிசுத்த தேவனுக்கு பிறந்து விட்டீரே பரிசுத்தமாக்கவே வந்தீரே பரிசுத்த தேவனுக்கு பிறந்து விட்டீரே, பரிசுத்தமாக்கவே நன்றி சொல்லுவோம் உங்க அழகெல்லா தீர்வை பாடுவோம் உங்க அன்பை எண்ணி நாங்கள் நன்றி சொல்லுவோம் உங்க அழகெல்லா தீர்வை பாடுவோம் மனக்குலத்தை காக்க வந்த
டேவிட் அண்ணன் வந்து இந்த டியூஷன் சென்டருக்கு என்னென்ன செஞ்சாங்க, இந்த பொதுமக்களுக்கு என்னென்ன செஞ்சாங்கன்றதை வந்து இப்போ அவங்க 2 பேர் சொல்லுவாங்க. இங்கு கூடியிருக்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கா, நம்ம நாட்டில் கொரோனாலாம் அதிகமாக பரவிட்டு இருக்கலக்கா. நம்மளோட தம்பி, நம்ம நாட்டில் கொரோனா அதிகமாக பரவி வருது. இந்த நாட்டில் இருக்க எல்லா கிராமமும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம கிராமம் மட்டும் நம்ம டேவிட் அண்ணனால ரொம்ப கஷ்டப்படாமல் ஏதோ கஷ்டத்துலேருந்து விடுபட்டு இருக்கோம். நம்ம டேவிட் அண்ணன் கொரோனா காலத்துலேயும் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வயதான தாத்தா பாட்டிங்களுக்கு மத்தியான சாப்பாடு, அப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளோட பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரிக்கா, இன்ன வரைக்கும் நமக்கு நம்ம ஊர் பொதுமக்களை பற்றியும் டேவிட் அண்ணனை பற்றியும் சொன்னீங்க. அப்போ நம்ம டியூஷனை பற்றி சொல்லுக்கா. நம்ம டியூஷனை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். நம்ம இந்தியா அக்கா, மாலினி அக்கா, பவித்ரா அக்கா, பிரேமா அக்கா, சுகன்யா அக்கா. ஆமாம், இவங்க இல்லைன்னா எங்களால் படிச்சுக்கவே முடியாது. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா சத்தியமாக நாங்கள் இல்லை. நாங்கள் டியூஷன் முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு பாதுகாப்பாக வேனில் கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே படிக்கிறதுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. நோட்டு, லெட்டு, பென்னு எல்லாமே எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் டு டேவிட் அண்ணா. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ஸில் நெரிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி, வேனில் வேகமாக போகிறதுக்காண்டி நம்ம வேல் ஃபீஸ்லாம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே டேவிட் அண்ணா தான் பண்ணுறாங்க. டியூஷன் பிள்ளைங்க நம்ம காட்டி எவ்வளோ செய்கிறாங்க டேவிட் அண்ணா. நம்ம டியூஷன் பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம டேவிட் அண்ணா தேங்க்ஸ் சொல்லிடலாமா? 1 2 3 சொல்லுங்க. தேங்க்யூ டேவிட் அண்ணா. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்குமே கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்குமே கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. எல்லாருமே டேவிட் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. எல்லா கிரெடிட்மே டேவிட் அண்ணாக்கு தான். தேங்க்ஸ் டு டேவிட் அண்ணா. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாது இந்த ஊருக்கு. இந்த ஊரே கிறிஸ்மஸ் கொண்டாட செஞ்சது நம்ம டேவிட் அண்ணா தான். தேங்க்ஸ் டு எல்லாரும் தேங்க்ஸ் டு டேவிட் அண்ணா. சின்ன ஊர் தான் பெத்லஹேம் தான்ற டான்ஸுக்கு ஆட வராங்க கேர்ள்ஸ். நட்சத்திரம்
சுதன் டீம்லேருந்து ஆட வராங்க. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 அற்புதங்கள் புரிய போகுதே. அற்புதங்கள் புரிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Super natural wonder. Super natural wonder. Super natural wonder. Go! தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் கருத்தில் உள்ளதே. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் கருத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர்களால் நடக்க போகுதே. கண்கள் பார்த்து போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Super natural wonder. Super natural wonder. Super natural wonder. தேசங்கள் கிடையா அற்புதங்கள் செஞ்சுமை என்ற சாந்ததி எல்லாம் தாண்டி எல்லாம் கூட்டி படையாளுக்கும் இரும்பு கதவே தானாகவே நடக்க போகுது. படையாளுக்கும் இரும்பு கதவே தானாகவே நடக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுது. உன் கதவியல் திறக்க போகுது. சூப்பர் நேச்சுரல் வண்டர். Super natural wonder. 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 அடுத்ததா வந்து பாலநேச பிறந்தாரையா அந்த டான்ஸுக்கு வந்து அபர்ணா டீம் வந்து ஆட போறாங்க. பாடுபட்டு உழைத்திடும் போலோடு மாந்தர்களே, பாடுகள் போக்கிடவே பாலகன் இயேசு பிறந்தார். பாலன் இயேசு
தந்திடுவார் பசியெல்லாம் போக்கிடவே நன்மையாரை நிறுத்துவார் பாவமெல்லாம் நீக்கியே பரிசுத்தம் தந்திடுவார் சந்தோஷம் சந்தோஷம் எல்லை இல்லா பேரின்பம் சந்தோஷம் சந்தோஷம் எல்லை இல்லா பேரின்பம் பாதம் இயேசு பிறந்தாரையா நம்ம பாடுகள் நீக்கவே உதித்தாரையா பரிசுத்த வாழ்வினையே எல்லோரும் பெற்றிடவே பாரத தேசம் எல்லாம் செய்தி கூறுவோம் பரிசுத்த வாழ்வினையே எல்லோரும் பெற்றிடவே பாரத தேசம் எல்லாம் செய்தி கூறுவோம் சிலுவை கொடி ஏற்றியே ஒற்றுமையாய் வாழ்வோம் சிங்கார மாளிகையை ஜெயகீதம் பாடுவோம் சிலுவை கொடி ஏற்றியே ஒற்றுமையாய் வாழ்வோம் சிங்கார மாளிகையில் ஜெயகீதம் பாடுவோம் சந்தோஷம் சந்தோஷம் எல்லை இல்லா பேரின்பம் சந்தோஷம் சந்தோஷம் எல்லை இல்லா பேரின்பம் பாலன் இயேசு பிறந்தாரையா நம்ம பாடுகள் நீக்கவே உதித்தாரையா பாலன் இயேசு பிறந்தாரையா நம்ம பாடுகள் நீக்கவே உதித்தாரையா ஜல் ஜல் தானத்தோடு மேடத்தோடு பின்னாடத்தோடு கொண்டாடுவோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் பாதம் இயேசு பிறந்தாரையா நம்ம பாடுகள் நீக்கவே உதித்தாரையா அடுத்ததா நியூ லட்சுமி சார்பாக ராசராச பிதா டான்ஸுக்கு நம்ம கிராமத்து பிள்ளைங்க வந்து ஆட வராங்க.
எடுக்கிறது மூலமா எப்படியெல்லாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க. கைகளை தட்டி வரவேற்கலாமா? அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ பேர் நீங்கள் கூடுவீங்க நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இது வந்து கொரோனா டைம், லாக்டவுன் டைம். இந்த நேரத்தில் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா 3 வருஷம் அந்த கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷனை வந்து டேவிட் அன்னை சாப்பிட நல்லபடியாக அந்த கிராமம் கொண்டாடிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சர்ச்சில் கொண்டாடிருக்கோம். ஆனால் இத்தனை பேர் வந்து இந்த செலிப்ரேஷன் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேவிட் அண்ணன் வந்து நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. 3 வருஷம் தொடர்ந்து பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த லாக்டவுன் டைமில், இந்த கொரோனா டைமில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பேரண்ட்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அரிசி பருப்புலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வயசானவங்களுக்கு முன்னாடி பாட்டிங்களுக்கு எடுத்துக்கிட்டோம், இந்த வட்டம் தாத்தாங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சுருக்காரு. அது வந்து யார் மூலமாக நடத்துகிறாங்கன்னா டேவிட் அண்ணன் மூலமாக தான் நடத்துகிறாங்க. கடந்த 2 வருஷமாக வந்து நம்ம அண்ணனும் சேர்ந்து வராங்க. அதுக்காக நன்றி அண்ணனை, தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இந்த வருஷமும் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்குற எவ்வளோ பேர் வருவீங்கன்னு, ஏன்னா வேலை அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். இந்த வருஷமும் இதே மாதிரி வந்தீங்க. என்னோட கூட வேலை பார்க்குற அந்த டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததா நம்ம வாழ்க்கையில பாவங்கிறது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தான பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம்முடைய VMM பாய்ஸ் குரூப். போல கடந்து போகும் மாய வாழ்க்கை.
சூப்பரா ஒரு மைண்ட்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. அடுத்ததான் நம்ம கோலாட்டத்தை பார்ப்போம். இப்போ நம்ம இந்த மைண்ட்ஸை பார்க்க போறோம். கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். பயப்படாதே, நீ கிருபை பெற்றால் நீ ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவர், உன்னதமான குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவதாக இது எப்படி ஆகும்? எனக்கு திருமணமே ஆகவில்லையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உனக்கு கிடைக்கும். உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தமுள்ளது. அது தேவனுடைய குமாரன் எனப்படும். இது தேவனாலே ஆகும். இது நான் ஆண்டவருக்கு அடிமை. உங்கள் வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும். சத்திரத்தில் இடம் இருக்கிறதா கொஞ்சம் பாருங்களே.
தங்கள் மந்தையை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அச்சமயத்திலே பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வான சாஸ்திரிகள் பெத்தலையில் பிறந்த இயேசு பாலனை தரிசிக்க வருகின்றனர். இயேசு தன்னுடைய 12ஆம் வயதில் தேவ ஆலயத்தில் தேவ வல்லமையோடு பேசினார். இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைகிறார். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனால் ஞான ஸ்நானம் பெறுகிறார். ஒருமுறை இயேசு படகிலே பயணித்துக் கொண்டிருந்த போது பெரும் காற்று, கடும் புயல், கடல் கொந்தளிக்கிறது. இயேசுவோ பேழையில் ஒதுங்கிக் கொண்டிருந்தார். காற்றும் கடலும் அவர் வார்த்தையினால் அமைதியாயின. இயேசுவிடம் வந்தபோது சுகம் பெற்று செல்கிறார். பிறவி குருடனாய் இருந்த ஒருவனை இயேசு தொட்டு சுகமாக்கினார். குஷ்டரோகியாய் இருந்தவன் இயேசுவை பார்த்து வந்தபோது இயேசு அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். நாயி என்ற ஊரிலே ஒரு ஏழை விதவையின் மகன் மரித்து போனான். அவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவன்தான். இயேசு கிறிஸ்து அங்கு வந்தார். பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பினார். வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது சுகம் பெற்றார். மறுரூபமடையிலே இயேசு தம் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். இவர் என்னுடைய நேசகுமார், இவருக்கு செவிகொடுங்கள். இது
நாள் இது. அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு அடையாளமாக, தன்னுடைய சரீரம் பிக்கப்படுவதற்கு அடையாளமாக அப்பத்தை சீஷர்களோடு பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய இரத்தம் சிந்தப்படுவதற்கு அடையாளமாக திராட்சரசத்தை பருகினார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்லறைக்குள் 3 நாட்கள் இருந்தது. போர்ச்சேவகர்கள் அவருடைய கல்லறையை காவல் காத்துக் கொண்டிருந்தனர். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், மீண்டும் வருவேன். அப்பொழுது அவனவன் செய்த செயல்களுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஆதலால் என்னை சந்திக்க ஆயத்தமாயிருக்கும். வருடந்தோறும் நம்முடைய கிராமத்திலே கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடும்படி வருடந்தோறும் வருகிற அருமையான சினிமா டைரக்டர் ஒருவேளை நம்முடைய அண்ணன் பிரபு சாலமன் அண்ணன் அவர்கள் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். புதுசாக அவங்களுடைய பையனும் இந்த வண்டிக்கு வந்திருக்கிறாங்க, பாப்பா வந்திருக்கிறா, எல்லாருக்கும் கரங்களை தட்டுங்க. அந்த அண்ணன் எல்லாரும் ஆங்காங்க நிறைய உங்கள் நடுவில் நிறைய விழிப்புகள் வந்திருக்கிறாங்க. அவங்கள எல்லாரும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லா நாளும் இங்கே வந்திருக்கிற சிறுபிள்ளைகளுடைய பெற்றோர்கள் நல்லா கவனிக்கணும். உங்கள் பிள்ளைகளை நல்ல படிப்பதற்கு தொடர்ந்து அனுப்பி விடுங்க. இன்னும் உங்கள் பிள்ளைகள் டியூஷனில் சேரலான கட்டாயம் சேர்த்து விடுங்க. நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறோம், ஆண்டவருடைய அன்பையும் சொல்லிக் கொடுக்குறோம், நல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்குறோம். அவங்க எல்லாரும் நல்ல டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா நம்ம கிராமத்துல இருந்து அநேகர் உருவாக போறாங்க. கை தட்டுங்களேன். அதனால இப்ப கடைசியா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை அருமையான சகோதரன் பிரபு சாலமன் அண்ணா அவர்கள் மூலியமா கேட்டு கடைசியா வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் சின்ன சின்ன ப்ரைஸஸ் கொடுத்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற இந்த நேரம் தான் இருக்கிறதுல முக்கியமான நேரம் தான். ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அண்ணனை கரங்களை தட்டி வரவேற்போம். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு வருடம் கர்த்தருடைய கிருபையால் நாம் உயிரோடு இங்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, அதுதான் உண்மை. முதலாவது நான் பிரதர் டேவிட் கணேசன் அவர்களுக்கு, அவங்க குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு கர்த்தருடைய கிருபை இல்லாமல் இப்படியாக இந்த கொரோனா காலங்கள்ல இதை எடுத்து செய்வது சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய கிருபை
அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் இது நடக்காது. அல்லேலூயா. பொதுவா கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே இயேசுவின் பிறப்பை எல்லோரும் நாடகம், நடனம், பாட்டு இப்படி எல்லாரும் கொண்டாடிட்டு வருஷம் வருஷம் மறந்துடுவோம். இப்ப கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அந்த மைம் எல்லாருமே பிள்ளைகள் செய்தாங்க. இயேசுவின் பிறப்பிலிருந்து அவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து உங்கள் முன் காட்சி அளிக்கிற வரைக்கும் நீங்க பார்த்துட்டீங்க. எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு உறுதிப்படுத்தினார். அதுதான் செய்தியாக உங்க கூட நான் சின்னதா ஒரு 2 வசனம் பேசி நான் முடிக்க போறேன். கவனமா கேளுங்க. நானும் ஆண்டவர் என் கூட பேசுறாரு, நான் கவனிச்சு நான் கேட்கிறேன். நான் பேசல, என்னை மறைத்து ஆவியானவர் பேச போறார். எல்லா கண்களை மூடுவோம். மகா பரிசுத்த கடவுளை, அண்ட சராசரங்களையும் படைத்தவர், எங்கு 2-3 என் நாமத்தில் கூடி ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்தில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் நீர். பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிரசன்னம் இந்த இடத்துல ஒவ்வொருவர் மீதும் இறங்கி அக்னி வடிவான நாவுகளாய் வியாபித்து நிற்கட்டும். தகப்பனே, என்னை மறைத்து நீங்க பேசுங்க. இந்த புல்லாளங்கோட்டை ஜனங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ என் மூலமா இப்போது சொல்லுங்கப்பா, நானும் கேட்கிறேன். ஆசீர்வதிங்க இந்த நேரங்களை. இதற்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத வானமண்டல பிசாசுகளை இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே உன்னை நான் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இந்த இடம் முழுவதும் இயேசுவின் பரிசுத்தத்தின் இரத்தத்தை தெளிக்கிறேன். தகப்பனை வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. இப்ப இயேசுவானவர் பெத்லகேமில் பிறந்தார். ஜனங்களுக்கு மத்தியில சர்வ வல்லவராய் அநேக பேருக்கு சுகம் அளித்தார், பிசாசுகளை விரட்டினார், மரித்தோரை உயிர்த்தெழ செய்தார், பிதாவின் சித்தத்தை முடித்து சிலுவை மரத்தில் ஏறி நம்மளுடைய பாவங்களை சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் மரித்தவராய் நமக்கு காட்சி அளித்தார். இன்றும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய செய்தி என்னன்னா, வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ்னோட அவருடைய பிறப்பை குறித்து மட்டும் பேசுவது முக்கியம் இல்ல. இப்ப அவருடைய வருகையின் காலத்துல நம்ம இருக்கோம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? என்னங்க சொல்றீங்க? எப்படிங்க இறந்தவர் எப்படிங்க வரப்போறாரு? இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற ரிஷிகளை போல, மகான்களை போல ஏதோ ஒரு மத தலைவர் கிடையாது. அவர் மதத்தை ஸ்தாபிக்கவும் வரவில்லை. கிறிஸ்தவம் ஒரு மதமும் கிடையாது. இயேசு ஜனங்களின் கடவுள். யார் அவரை அழைத்தாலும் தன் பிள்ளையை போல நெற்றியில் முத்தமிட்டு தலைமுடியை கோதி வருடி மார்பில் அணைத்துக் கொண்டு அதிசயங்களை செய்கிற ஒரே தேவன். ஹல்லேலூயா. அப்படியான இயேசுவானவர் உயிர் தெழுந்துட்டாரு, நம்ம மத்தியில் இருக்கிறாரு, மீண்டும் வரப்போகிறார். அதற்கான அடையாளங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை மட்டும் கவனமா கேளுங்க. மத்தேயு 24ல இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் ஒரு நாள் முடிய போகிறது. நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்குங்க. என்ன பாக்கியெல்லாம் நம்பலையா? ஆரம்பம் இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இந்த பைபிள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அது இப்ப நடந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
இயேசுவின் பிறப்புக்கு பிறகு 2020 வருடம் கிமு கிபின்னு இந்த உலக வரலாற்றே பிரித்த சர்வ வல்லவருடைய நாமம் இயேசுவின் நாமம். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு இந்த உலக வரலாறு இரண்டாக பிரிக்கப்பட்டது. வேற யாருக்குமே இந்த கிருபை கிடையாது, பாக்கியம் கிடையாது. இயேசுவுக்கு மட்டும்தான். அது எல்லாரும் நீங்க என்ன கேலண்டர் வேணா பார்க்கலாம், ஆனா அத்தனை கேலண்டர்களுமே இயேசுவுக்கு முன் இயேசுவுக்கு பின் தான் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப எப்படி அவர் பிறந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிர்த்தெழுந்தது உண்மைனா அவர் ஒரு நாள் இந்த மேகங்களின் மேல் வரப்போகுவதும் உண்மைதான். ஹல்லேலூயா. அந்த காட்சியை இந்த கண்கள் காணப்போகிறது. அதற்கான அடையாளம் தான் இப்ப அவருடைய சீஷர்களே கேட்கிறாங்க, உம்முடைய இரண்டாம் வருகைக்கும் அதற்கான அடையாளம் இந்த பூமியில என்னெல்லாம் நடக்கும்னு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லூக்கா 21 அதற்கான வசனங்கள் சொல்றாரு பாருங்க. இயேசு மீண்டும் வருவதற்கு முன்பாக இந்த உலகத்துல நடக்க போற அடையாளங்கள். 9வது வசனம் லூக்கா 21:9, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இதெல்லாம் இப்ப நடக்குதா இல்லையா? இந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட எல்லாரும் லாக்டவுன்ல இருந்தோம். என் இயேசுவானவர் 2000 வருவது வருடத்துக்கு முன்பாக தெளிவா இதை சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி வரும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், புத்தகத்துல படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு கூகுள் சர்ச்ல போய் டுடேஸ் எர்த்குவேக்னு போட்டீங்கன்னா இன்னைக்கு பூமி முழுவதும் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன சின்ன ரெக்டர் ஸ்கேல்ல பூமி அதிர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். ஒரு விஷயம் மனசுல வச்சுங்க, இயேசுவானவர் பிறந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிர்த்தெழுந்தது உண்மை, வரப்போவதும் உண்மை. அதற்கான அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது நம்ம விளையாட்டா எடுத்துக்க கூடாது. பாருங்க, இது சொன்னது எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மகா பூமி அதிர்ச்சிகள் நடக்கும், பஞ்சங்கள் வரும், அதனால கொள்ளை நோய்கள். இது வெறும் கொரோனாவோட விட போறது கிடையாது. இந்த வருடம் இந்த நோய் தொற்று ஓய்ந்து போகும் நினைக்கிறப்ப 2021 ஒரு யூகே, லண்டன், அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா லாக்டவுன்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. திரும்பவும் இந்த நோய் தொற்று வீரியம் எடுக்கிறதுன்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் எழுகுது. இது ஒரு முற்றுப்புள்ளி அடைந்துருச்சுன்னு நம்ம நினைச்சிட முடியாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம். அடுத்தது பாருங்க 25வது வசனம். நான் அடையாளங்கள் மட்டும் தான் பேசுறேன் லூக்கால இருந்து. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியில் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். இதெல்லாம் எவ்வளவு இது இன்னும் நம்ம பார்க்கல. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்க போகுது. நான் ஏதோ இட்டுக்கட்டி சொல்லுங்க, பைபிள்ல இருக்கு. இந்த வானத்துல இந்த அடையாளங்கள்லாம் தோன்ற போகுது, பைபிள்ல இருக்கு. எப்படி நீங்க கொள்ளை நோய்களை சந்திச்சீங்களோ, சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு ஒரு கேள்விக்குறியில இருக்கிறோமோ, அடுத்தது சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பு உண்டாகும். நம்ம கொரோனாவுக்கே எல்லாருமே திகில் அடைஞ்சிட்டோம். இப்ப அதெல்லாம் விஷுவலா பார்க்க போறோம், ஒரு காட்சி பிண்டமாக பார்க்க போறோன்றப்ப எவ்வளவு பயமா இருக்கும். இந்த கோளும் மோத போது, இந்த நட்சத்திரம் விழுந்து வந்துகிட்டு இருக்கு பூமியை நோக்கி, இப்படி எல்லாம் கேள்விப்படுறப்ப தத்தளிப்பு வந்துருமா இல்லையா எல்லாருக்கும்? எங்க விழ போகுது, எந்த தேசத்து மேல விழ போகுது, என்ன அழிவு வரப்போகுது, எந்த கடல்ல விழுந்தோன்னு அது சுனாமியா மாறப்போகுது, இதெல்லாம் இருக்கு. நம்ம கொரோனான்றது என் சினிமா மொழியில சொல்லணும்னா ஒரு டீசர் தான். அடுத்தது ட்ரெய்லர் இருக்கு, மெயின் பிக்சர் இருக்கு, கிளைமேக்ஸ் எல்லாம் இருக்கு அவருடைய வருகைக்கு முன்பாக. இது விளையாட்டு காரியம் அல்ல. நாம் ரொம்ப சுதாரிச்சு வாழ வேண்டிய காலங்கள் இது. அடுத்தது பாருங்க, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகுமா.
வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பிளானட்ஸ், மார்ஸ், ஜூபிட்டர் இப்படின்னு 9 கோள்கள் இருக்கு. ஒரு கோளும் தன்னுடைய பாதையிலிருந்து மாறலாம், ஒன்றோடு ஒன்று மோதலாம், அசைக்கப்படலாம். இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. அவருடைய வருகைக்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 36வது வசனம். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னங்க, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த உபத்திரவங்கள்ல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளணும்னா தலை நிமிர்ந்து இதற்கு மத்தியிலையும் இந்த கொரோனா காலங்கள்லயும் வரப்போகிற எல்லா கொடிய உபத்திரவ காலங்களுக்கு மத்தியிலையும் நாம் தலை நிமிர்ந்து நடப்பவர்களாய் நிற்க வேண்டும் என்றால் நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவது என்பது இயேசுவோடு பேசுவதுதான். நாம் எப்படி அவரோடு பேச முடியும்? அதற்கு நாம் முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். என்னங்க ரட்சிப்புன்றீங்க? ரட்சிப்புனா என்ன? ரோமர் 10:9 பாத்தீங்கன்னா, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நான் திரும்பவும் மதம் சார்ந்து பேசல. இயேசு ஒரு மதத்தோட தலைவரும் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு மதமும் கிடையாது. மதம் ஸ்தாபிக்க இயேசு வரவும் இல்லை. இந்த உலகம் கொடுத்த பெயர் தான் மதம். இயேசு அப்படி வரல. இயேசு ஜனங்களின் கடவுள். அப்ப இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல பாருங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. இப்ப நமக்கும் இயேசுவுக்கும் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவை துண்டிக்கிற ஒரே டூல், ஒரே காரணக்காரி யாருன்னு பார்த்தா பாவம். இந்த பாவம் தான். பாவம் என்பது எல்லாம், நான் சொல்றது வெறும் குடிக்கிறது, தம் அடிக்கிறது, தப்பு தண்டா பண்றது, பொம்பளைங்க சவகாசம், இதெல்லாம் பாவம் தான். இதை விட கொடிய பாவங்கள் நாம் மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய கோபத்திலிருந்து, பொறாமையிலிருந்து, எரிச்சல் இருந்து, அடுத்தவங்க மேல கசப்பு, வைராக்கியம், நான் சாகர வரைக்கும், நான் செத்தாலும் அவனை வந்து என்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லு, இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்கு. பொய் சொல்றது, துரோகம் பண்றது, இப்படி நிறைய காரியங்கள் நமக்கும் தெய்வத்தையும் இணைக்க விடாமல் தடுத்துட்டு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சரியா போறோம், கோயிலுக்கு போறோம், உண்டியல்ல காசு போடுறோம், நம்ம வந்து எல்லாம் சரியா பண்ணிட்டோம், பண்டிகையில கரெக்டா எல்லாமே நடத்திட்டோம். அது கனெக்ட் பண்ணாதுங்க. எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு உண்டியல்ல நம்ம காசு போட்டு அது கரெக்ட் பண்ணிட்டோம்னா அது கடவுளாகவே இருக்க முடியாது. கர்த்தர் இயேசு எதிர்பார்ப்பது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப பாவத்திலிருந்து நான் விடுபடணும்னா அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு கடந்தது. இந்த பூமி சபிக்கப்பட்டு கடந்தது. இதிலிருந்து ரட்சிக்கப்படணும்னா 2ஆம் ஆதாமாகிய இயேசு என்பவர் பிறந்தால்தான். அந்த காலத்துல எப்படி பாவம் செய்தப்ப நம்ம வந்து ஆடு அறுத்து விடுவோம், கோழி அறுத்து விடுவோம், மாடு அறுத்து விடுவோம், வசதிக்கு தக்க பாவ நிவாரண பலியாக இன்னைக்கு செய்யறவங்க இருக்காங்க. கோழி அறுத்து விட்டா பாவம் போயிடும், இதெல்லாம் இருக்குது, இன்னும் உலகத்தில் இருக்கு. இதையெல்லாம் தேவையில்லை என்று ஒரே கிருபாதார பலியாக என் இயேசு தன்னையே சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி மரித்து உலக பாவங்களை தன் சரீரத்தில் சுமந்து கொண்டு இயேசு என்னும் நாமத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவார்கள். அந்த அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் என் பிதாவானவர் கொடுத்துட்டாரு. இப்ப உங்களுக்குள்ள நான் சொல்றேன், இந்த அடையாளங்கள் நடக்குது. இந்த பாவ உலகத்தில் இருந்து
இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தலை நிமிர்ந்து தைரியமாக இந்த சமூகத்துல நடக்கணும். அவரோட வருகையில அவருக்குள்ள நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா முதலாவது நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிடணும். வாய் திறந்து சொல்லணும். நான் எங்கேயோ சர்ச்சுக்கு போங்க, அங்க போங்க, ஃபாதர் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல. நீங்க தனியா இருக்கிற இடத்துல, நீங்க தனிமையில இருக்கிற இடத்துல நீங்க தனியா இயேசு கிட்ட பேசலாம். நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், நான் இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டேன், நீங்க சொல்லி அவர்கிட்ட அறிக்கை இடுங்க. அடுத்த நிமிஷம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். அடுத்த வருஷம் என்கிட்ட வந்து சொல்வீங்க, என் வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கு. ஹல்லேலூயா. பாவ வாழ்க்கையில கடந்த ஒரு மனுஷன், ஏதோ எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்லி பார்த்தேன். ஒரு நாள் என் கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். முதல்ல சமாதானம் வந்துச்சு வாழ்க்கையில. பணம் காசு இருக்கோ இல்லையோ, சமாதானமான ஒரு வாழ்க்கை. கஞ்ச குடிச்சாலும் சந்தோஷமா குடிக்கிற ஒரு வாழ்க்கை என் தேவன் எனக்கு கொடுத்தார். எங்கேயோ குடித்து வெறித்து உடையான சேற்றில் கடந்த ஒரு மனுஷன் நானு. இந்த மைனா, குங்கி, கயல், இன்னைக்கு 3 மொழியில நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு ஒரு உலக சினிமா 2.5 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். பெரிய படம் காடன், அது வரப்போது பாப்பீங்க. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் எப்ப வந்ததுன்னா, நான் இந்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஒரு நாள் என் இயேசுவிடம் கதறினேன். நான் நோய்வாய்ப்பட்டு கடந்தேன். டிபி நோயினால நான் பாதிக்கப்பட்டு 2004 மரண தருவாயில இருந்த டாக்டர் கைவிடப்பட்ட நிலையில எனக்கு எதுவுமே தெரியல. அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வரப்ப செவரில் ஒரு விளம்பரம் எழுதிருச்சு. எனக்கு அப்ப 2 இந்த பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள். நான் என்ன செய்ய போறேன்? 1008 கனவுகளோடு இந்த சினிமாவுக்கு வந்தவன். முதல் முறையா அன்னைக்குதான் கையை உயர்த்தி மேல பார்த்தேன். அது வரைக்கும் கடவுளை பற்றி பெருசா நான் நம்பிக்கை இல்லாதவன். என்னையா கடவுள், குடிச்சா என்ன தப்பு இருக்குன்னு கேட்ட ஒரு மனுஷன் நான். குடிக்கிறதுனால நான் எனக்குள்ளதானே நான் கெடுத்துக்கிறேன், யார் குடும்பத்தையா நான் கெடுத்தனா, இப்படி எல்லாம் கேள்விகளை போட்டவன் நான். ஆனா ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், இது ஒரு ஆலயம், இந்த உடம்பு ஒரு ஆலயம், இந்த ஆலயம் சுத்தமாக இருக்கணும். முதல்ல ஏன் உங்க வாழ்க்கையில தடை, ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், ஏன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியல? உங்களுக்குள்ள இருக்கிற தடை. உங்கள் பாவங்கள் களையப்பட்டால் என் தேவன் உள்ளார வரத்துக்கு இடம் கொடுக்குறீங்க. ஒரு நாள், ஒரு நிமிடம், ஒரு நொடி முடிவெடுங்க. இன்னைக்கு நீங்க சொல்லி பாருங்க, தனியா இருக்கிறப்ப நான் பாவியா இருந்தேன், அதுக்காக இப்ப நான் பாவமே செய்யறேன். சிந்தனையில 1008 பாவம் வந்தாலும் உடனே நான் அழுது நான் மன்னிப்பு கேட்பேன். அப்பா, நான் இந்த மாதிரி தப்பா சிந்திச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. உடனே ஒரு சமாதானம், உடனே அந்த வாசல்கள் திறக்கப்படும். அப்படி இருந்த ஒரு மனுஷனை நான் அறிக்கையிடும் போது என்னை ரட்சிப்புல நடத்தினார். என் நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு என் வாழ்க்கையில என்னுடைய வசதி வாய்ப்புகள் மட்டும் உயர்த்தப்படல, என்னுடைய வாழ்க்கை தரமும் உயர்த்தப்பட்டது. எப்படி நான் அடுத்தவங்களை அணுகணும், எப்படி நான் அன்பா நடந்துக்கணும், எப்படி அடுத்தவங்களை தாங்கணும், அடுத்தவங்களோட தேவைகளை நான் செய்யணும். எனக்கு நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தூக்கி போட வைத்தார். கிறிஸ்துவம் என்பது பிறருக்காக நாம் வாழ்வு, பிறருக்கானவைகளை நோக்குகிறவனாய் நாம் வாழணும். அப்படின்னா இயேசுவின் சிந்தை எனக்குள்ள வரணும். பிரச்சனை ஒரே சாபம் வந்த மாதிரி இருக்குது, குடும்பத்துல தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கு, எதுவுமே விளங்க மாட்டேங்குது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இயேசு என்ற வல்லமை உள்ள ஒரு கடவுள் இருக்கிறார். ஒரு முறை அறிக்கை இடுங்க. அதுதான் இன்னைக்கு இந்த வசனத்தை சொல்றாரு, அறிக்கை இடணும். நான் சும்மா ஓகே இயேசு எனக்கு தெரியுங்க அப்படின்னு போறது இல்லை. நீங்க தனிப்பட்ட முறையில ட்ரை பண்ணுங்க. ஒரு தகப்பன்ட்ட பேசுற மாதிரி பேசி பாருங்க. உங்களை உண்மையான தெய்வம்ன்றாங்க, சேலஞ்ச் பண்ணி பேசி பாருங்க. இயேசுவே, நீங்க உண்மையான கடவுளா இருந்தா எனக்கு இந்த குடி பழக்கத்திலிருந்து, இந்த சிகரெட் பழக்கத்திலிருந்து, இப்படி ஆகாத கெட்ட வார்த்தையில நான் பேசுறேன், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து காட்டுங்க பாப்போம். சேலஞ்ச் பண்ணி பாருங்க, நம்ப மாட்டீங்க. 17 வருஷம் ஆச்சு நான் குடியை விட்டு, சிகரெட்டை விட்டு, கெட்ட வார்த்தைகள் பேசி. ஹல்லேலூயா. என்னை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். அவர் ஒருவர் உயிர் உள்ள தேவன். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஏதோ நம்ம அவரோட பிறப்பை கொண்டாடிட்டு போற நாள் கிடையாதுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அவர் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரப்ப தகுதி உள்ளவர்களா இருக்கணும். உலக மொழியில கைலாசம் வாங்க, சொர்க்கம் வாங்க, மோட்சம் வாங்க. ஆனா இயேசு சொல்றார், யோவான் 14:6 சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், அவரை அன்றி பிதாவை யாராலும் சந்திக்க முடியாது. இதாங்க ஃபேக்ட். என்ன வேணா நீங்க அதுக்கு பேர் வச்சுக்கலாம். பிதாவானவர் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா இயேசு ஒருவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கார்.
அவருடைய ரத்தம் மட்டும் தான் விலையேற பெற்ற ரத்தம். ஏன்னா அவ்வளவு பெரிய விலைக்கரையம் கொடுத்திருக்கார். 2000 வருடங்கள் கடந்து இன்னைக்கும் உண்மையாய் ஜெபிக்கிறப்ப அற்புத அடையாளங்கள் நடக்குதுன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனையோ ரிஷிகளும் மகான்களும் இந்த உலகத்துல பூமியில பிறந்திருக்கலாம், பெரிய பேரோட வாழ்ந்திருக்கலாம். ஆனா மரித்து அவங்களுடைய கல்லறைகள் எல்லாம் மூடப்பட்டதாகவே இருக்கிறது. என் இயேசுவின் கல்லறை மட்டும் திறக்கப்பட்ட கல்லறையாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ப்ரூஃப் பண்ணிட்டே இருப்பார். ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் நான். அவர் உயிருள்ள தேவன் என்பதற்கு ஒரு கடைசி ஒரு சாட்சி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நான் இந்த ஹிந்தி படம் எடுத்துட்டு இருக்கேன். போன வருடம் 2019 ஜூன் 22 மறக்கவே முடியாது என்னால. மும்பையில மழை பெய்தால் உங்களுக்கு தெரியும், எல்லாம் இடுப்பளவு தண்ணி கழுத்தளவு தண்ணிக்கு போகும். பிலிம் சிட்டின்னு ஒரு இடத்துல நான் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஜூன் 11ஆம் தேதியில இருந்து செட்டு உள்ளார தான் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நான் வெளியில எடுக்கணும். அது வெயில்ல ஏப்ரல் மாதம் நான் எடுத்துட்டேன். அதை மேட்ச் பண்ணி எடுக்கணும். கிளைமேக்ஸ்ல ரோட்ல டிராபிக்ல எடுக்கணும். இப்ப என் ப்ரொடியூசர் சொல்றாரு, இந்த நடிகர் யூஎஸ் போறாரு, ராணா பாகுபலியில நடிச்சவர், அதுக்குள்ள எடுத்துக்கணுமே அப்படின்றப்ப நான் 22ஆம் தேதி பிக்ஸ் பண்றேன், எடுத்துடலாம் சார். நான் சொன்ன உடனே ஒரு 1 ஹவர்ல எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட வந்து அந்த லேப்டாப்பை திறந்து, மும்பையில மழை அந்த மாதம் பூரா லேப்டாப் கூகுள்ல வந்து வெதர் ரிப்போர்ட் இருக்கும், என்கிட்ட காட்டுறாங்க 22ஆம் தேதி கடுமையான மழை பெய்யும் சார், அன்னைக்கு ஷூட்டிங் வைக்காதீங்க, வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணுங்க. நான் சொல்றேன் சார், அவர் 24ஆம் தேதி யூஎஸ் போகணும், நீங்க தைரியமா வைங்க அப்படின்றது. அவங்க என்னை வந்து வேற மாதிரி ஒரு முட்டாள் மாதிரி பார்த்துட்டு போயிட்டு வெளியே போய் டிஸ்கஸ் பண்றாங்க. நான் சொல்லிட்டேன், நான் முடிவு பண்ணல, நான் வணங்குகிற அந்த சராசரங்களையும் படைத்த என் இயேசு உண்மை உள்ளவர், அவர்கிட்ட நான் ஜெபித்த அந்த தேதியை நான் கொடுக்கிறேன்றப்ப அவர் என் முகத்தை வெட்கப்பட விடமாட்டார். ஏன்னா வேதத்துல சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி இருக்குது. என்னை ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். அவங்க ஒரு கூட்டமா நிக்கிறாங்க, இவன் தோக்க போறான்னு. நான் இயேசுவோடு மட்டும் நின்றுகிட்டே இருந்தேன். அடுத்தடுத்த நாள் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. அந்த 22ஆம் தேதியும் வந்தது. நல்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. காலையில திரும்பவும் நான் ஹோட்டல்ல என்னுடைய அந்த ரூம்ல விண்ட்ஸ்கிரீனை திறக்கிறேன், ஒரே கருமேகங்கள் சூழ்ந்து அப்படியே நிக்குது. எனக்கு போன் வருது, ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்றாரு, சார் இப்ப கூட ஒண்ணு இல்ல, கேன்சல் பண்ணிட்டோம்னா டிஃபனோட முடிஞ்சிரும் செலவு, எல்லாரையும் வர வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட 15-20 லட்சம் ரூபாய் செலவாயிடும் சார், யோசிங்கன்றாரு. என் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 86:17 எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். உனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பிப்பேன், எனக்கு அதுல வாக்கு கொடுத்திருந்தார். அனுகூலமான, உன் பகைஞர் அதை கண்டு வெட்கம் அடையும்படிக்கு கர்த்தர் உனக்கு துணை நின்று செய்கிற காரியங்களை கண்டு உன் பகைஞர் வெட்கம் அடையும்படிக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை உனக்கு காண்பிப்பேன்னு பைபிள்ல எனக்கு வார்த்தை கொடுத்திருக்காரு. நான் அதை வச்சு சொல்றேன், சார் ஷூட்டிங் இன்னைக்கு வைங்கன்ட்டு நான் கார்ல கிளம்புறேன். தூரல் போடுது, பிலிம் சிட்டிக்குள்ள நுழையிறேன். எல்லா டிராபிக் கிட்டத்தட்ட 125 வண்டிகள் அசம்பிள் பண்றாங்க. இருட்டிக்கிட்டு இருக்கு, தூரல் போடுது, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நான் பார்த்தது என் தேவனை மட்டும்தான். ஹல்லேலூயா. நான் இறங்கின காரை விட்டு கேமராவை டிஸ்மேண்டில் பண்ணி ஷோல்டர் ஷாட்டுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என் கூட ஒருத்தர் ஜோதின்னு வேலை செய்யறாரு, அவர்கிட்ட சொல்றேன் போய் ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டு நான் நடந்து அப்படியே அந்த ரோட்ல ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போறேன். ப்ரேயர் என்பது இயேசுவோடு பேசுவது. ஜபம்னு பயந்துராதீங்க. ஜபம் அவங்களாலதான் செய்ய முடியும், இவங்களாலதான் செய்ய முடியும் நினைக்காதீங்க. நீங்க நினைச்சால் என் இயேசு அன்பானவர். நீங்க யாரா வேணா இருக்கலாம். ரொம்ப ஒரு தகப்பன்ட்ட பேசுற மாதிரி நீங்க அழகா பேசிக்கிட்டே போலாம். அப்பா என் பிரச்சனை இருப்பா அப்படின்னு பேசி பாருங்க ஏசப்பான்னு. நான் அன்னைக்கு அப்படிதான் பேசிக்கிட்டே போறேன். என்னை சுற்றி எல்லாரும் வெயிட் பண்றானுங்க, இவன் எப்ப வந்து அசிங்கப்பட்டு நிக்க போறான், ஏன்னா கேன்சல் ஆகணும் ஷூட்டிங். நான் நடந்து அந்த ரோட்ல பிலிம் சிட்டில நடந்து மேல வானத்தை பார்த்து பேசிக்கிட்டே போறேன். இயேசுவே நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க வார்த்தை, நீங்க எனக்கு துணை செய்து என் பகைஞர்கள் வெட்கம் அடையும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. எனக்கு நீங்க காட்டுங்கப்பா, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன்ப்பா. பேசிட்டே போறேன், நம்ப மாட்டீங்க, 10 நிமிஷம் தான். அதாவது ஒரு மேகம் கடந்து சூரியன் திறக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. மேகம் க்ளோஸ் ஆயிருக்கு, அப்படியே கடந்து போறீங்க. அப்படியே ஒரு சின்ன வட்டம் மாதிரி அப்படியே ஒரு புட்டாவா ஒரு லைட் ஆரம்பிச்சு மெல்ல ஓப்பன் ஆகி சூரியன் பலபலன்னு ஓப்பன் ஆகி
அன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் ஒரு துளி தூரல் கூட கிடையாது. எல்லாரும் என்னை பாக்குறாங்க. அதாவது என்னுடைய கேமராமேன் சொல்றாரு, நான் கிராஸ் பண்றேன், வெயில் ஜாஸ்தியாகி மேல துணி கட்டி கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, சார் டைரக்டர் ரொம்ப பிரேயர் பண்றாரோ, ரொம்ப வெயில் ஆயிடுச்சப்பா. அதுதான் அன்னைக்கு மோசையோடு இருந்து செங்கடலை பிளந்த அதே இயேசு எங்கூட இருக்கார். அன்னைக்கு எலியா கேட்டபோது அக்னியை இறக்கி அதே தேவன் என்னோடு இருக்கிறார். அன்னைக்கு எரிகோ மதில்களை நொறுக்கி போட்ட அதே கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இன்றைக்கும் என் மீட்பர் உயிருள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு மோசை முகத்தை வெட்கப்பட செய்ய விடாமல் செய்த அதே தேவன் என்னையும் அன்னைக்கு என்னோடு இருந்து, அன்னைக்கு ஈவினிங் நான் பேக்கப் சொல்றப்ப ஒரு அசோசியேட் என்கிட்ட வந்தான், சுனில்னு ஒரு அசோசியேட் வந்து நேரா என்கிட்ட சொன்னான், சார் ஐ ஸ்வேர் யுவர் ஜீசஸ் இஸ் தேர் அப்படின்னா. ஹல்லேலூயா. அதுதான் சாட்சி. அவன் சொன்னான், நான் ஒத்துக்கிறேன் சார், இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். ஹல்லேலூயா. மும்பையில எங்க வேணா என்ன மழை வேணா பெய்யலாம், புயல் அடிக்கலாம். அன்னைக்கு படகுல அவர் படுத்திருக்கிறப்ப புயலும் காற்றும் மிரட்டும் போது எழுந்து அதட்டிய அதே தேவன், புயலையும் காற்றையும் கடலையும் அதட்டிய அதே தேவன் இன்றைக்கும் நம்மளோடு உயிரோடு இருக்கிறார். அவர் வரப்போகிறார். அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் பாவத்திலிருந்து விடுபடணும். அதற்கு நாம் அறிக்கை இடணும். இயேசுவிடம் அறிக்கை இடணும். இந்த உலகத்துல வேற எங்க யார் மூலமாகவும் பாவ விமோச்சனம் கிடையாது. அவர் ஒருவர், அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் மட்டும்தான் பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்க முடியும். இதற்கு அநேக சாட்சிகள் இருக்குது. நானும் சாட்சி தான். இன்னைக்கு சொல்றேன், ஒரு சான்ஸ் நமக்கு இருக்கு. நீங்க நினைக்கலாம், இது மாதிரி 1000 பேர் சொல்லிட்டாங்க இயேசு வருவார் வருவார், நீங்க வந்தாரு, இத்தனை வருஷம் ஆச்சு, எங்க வந்தார், வர போறாரு. இப்ப அவர் சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இன்னும் கொடிய காலங்கள் வரப்போது. பூமியை மகா பூமி எதிர்ச்சிகளை சந்திக்க போறோம். வானத்து சத்தவங்கள் அசைக்கப்படும், நட்சத்திரங்கள் விழும், சுனாமிகள் பல கொந்தளிக்கும். எல்லாத்தையும் பார்க்க தான் போறோம். அதற்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா என் பாவத்தை, தனிப்பட்ட பாவத்தை ஒரு நாள் அறிக்கையிட்டு இன்னைக்கு அறிக்கையிடுவோம். இயேசுவே என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஒரு முறை சொல்லி பாருங்க. விடுதலை கொடுக்கலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் இங்கதான் இருப்பேன், அடுத்த வருஷமும் வருவேன். கர்த்தர் வல்லவர், அவருடைய ரத்தம் உண்மை உள்ளது, ஜீவனுள்ள ரத்தம். முதலாவது உங்க பாவத்திலிருந்து வெளியே வாங்க, மனம் திரும்புங்க, வாசல்கள் திறக்கப்படும், கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். இன்னைக்கு ஆண்டவர் எங்கேயோ கடகோடியில, இதே சென்னையில 7 ரூபா கூட இல்லாம பால் வாங்க என் பிள்ளைகளுக்கு வழி இல்லாம இருந்தேன். நான் கர்த்தரை மட்டுமே நம்பி அவரை விட்டு கொடுக்காமல், அவரை மறுதளிக்காமல் எந்த இடத்திலையும் அவரை நான் உயர்த்தி உயர்த்தி உண்மையை, சத்தியத்தை வெளியே சொல்லி சொல்லி, இதனால எனக்கு என்னங்க, எனக்கு கிடைச்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கணும்னு கதறேன், வேற ஒண்ணுமே இல்லை. இது மதம் வளர்ப்பது கிடையாது. அது அரசியல்வாதிகள் செய்யற மோசம். நான் மதம் பேச வரல, மனமாற்றம் குறித்து பேச வந்தேன். மனம் மாற்றம் ஏற்பட்டால் எனக்கு கிடைத்த உயர்வு உங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். இன்னைக்கு உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம், 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம், நேர்த்தி பண்ணிருக்கலாம், இன்னைக்கு காலையில பண்ணிருக்கலாம். ஆனா அது உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும், குற்ற உணர்வு உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். ஆனா சொல்லி பாருங்க, ஒரு விடுதலையை என் இயேசு தருவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நீங்க எப்படி அதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படி உங்க பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை ரட்சிப்பில் நடத்துவார். அவர் வருகையின் போது தலை நிமிர்ந்து என் மீட்பன் முன்பாக கம்பீரமாக நடக்கிற ஒரு கிருபை நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அறிக்கையிடுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். என் இயேசு பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வந்தவர். என் இயேசுவை அறிக்கையிடுங்கள், வாழ்க்கையில் உயருங்கள். நன்றி. முடிவு பகுதிகளாக வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வளாகத்திற்கு நீங்கள் எப்பொழுது வேண்டாலும் வரலாம். இந்த வளாகத்தில் அடுத்ததாக குடிக்கு அடிமையாக இருக்கிற அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக ஒரு 3 மாதங்க தங்க வைக்க போகிறோம். அதற்கென்று ஒரு சென்டர் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதற்காகவும் உங்களுக்கு தெரிந்தவர்களை இங்கே நீங்கள் அழைத்து வரலாம். பீஸ் சென்டர் என்ற ஒரு சென்டர் நாங்கள் உருவாக்கணும். மனசில் அமைதி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற ஒரு 10 நாள் இங்கே தங்கி அவங்க ஆண்டவர் தேடும்போது விடுதலை கொடுப்பார். வருகிற நாட்களில் ஒரு மெடிக்கல் கேம்ப் வைக்கிறோம். அப்போலோவில் இருந்து நிறைய டாக்டர்ஸ் வர்றாங்க. இங்கே வியாதி உள்ளவங்க யாருனாலும் நீங்கள் வரலாம்.
உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இலவசமாக கொடுத்து தொடர்ந்து உங்களுக்கான மருத்துவ உதவிகளை நாங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். டியூஷன் சென்டருக்கு உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து அனுப்பிவிடுங்க. யாருக்காவது சாப்பாடு வேணும், எனக்கு என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, சொந்த கிராமத்தில் இருக்கிற யாருமே பசியோடு இருக்கக்கூடாது. அதனால மதியானம் இப்போ திடீர்னு உங்களுக்கு சாப்பிடணும்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லா சாப்பாடும் அறிவிக்கப்படும், உங்களுக்கு உணவளிக்கப்படும். கடவுள் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த இயேசு பிறப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களானால் ஆண்டவர் இன்னும் உங்களுடைய குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்பொழுது டியூஷன் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ப்ரைஸ் இருக்கிறது. உங்களுக்கென்று தனி கவுண்டர் வச்சிருக்கிறது. அதில் நல்ல படித்து மார்க் முதல் ரேங்க வாங்குறவங்களுக்கு மாத்திரம் அடையாளமாக அவங்களுக்கும் அவங்களுடைய அம்மாவுகளுக்கும் சின்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம். எல்லாருக்கும் டியூஷன் படிக்கிற எல்லாருக்கும் தனி கவுண்டர் இருக்கும். முதியோர்கள் அவங்களுக்கு தனி கவுண்டர் அங்கே வச்சுருப்போம். உங்கள் கையில் சின்ன டோக்கன் கொடுத்துருக்குறோம். அந்த டோக்கன் கொடுத்து நீங்கள் ட்ரெஸ் வாங்கிக்கிறலாம். இந்த வாட்டி தாத்தாமார்களுக்கும் கொடுத்துருக்குறோம். விதவைகள் அப்படி இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கு சின்ன டோக்கன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாரும் சின்ன கிஃப்ட் ஒன்று. சரி, உண்மையாகவே இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதி காத்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாவற்றுக்கும் நீங்கள் பங்கு பெற்று சிறப்பித்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இது வந்திருக்கிற இன்னும் நிறைய விஐபிகள் உள்ளே உட்கார்ந்துருக்கிறேன். என்னுடைய அழைப்பை கேட்டு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிராமத்தில் உள்ள எல்லா என்னுடைய நண்பர்கள் இருக்கிறவங்க, உறவினர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் எனக்கு சொந்தக்காரங்க தான். கைதட்டுங்களேன். நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன். லாஸ்ட் இயர் சொன்னேன், இங்கே படிக்கிற தம்பிமார்கள் பிள்ளைகள் எல்லாரும் நீ டாக்டருக்கு படிக்கிறதுக்கு தகுதினா நானே உனக்கு ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வச்சிருவேன். கைதட்டுங்களேன். நீ கலெக்டர் படிக்கலாம், நீங்கள் மாத்திரம் நல்லா படித்தா போதும். ஏசப்பா என்ன நல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தேவையான எல்லா படிப்பு உதவிகளும் நாங்கள் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நீ என்ன வேணாலும் படிக்கலாம். ஆனால் நீ என்ன செய்யணும், நல்ல மார்க்குகள் எடுத்து நல்ல வாஞ்சியாக படிக்கணும். எல்லா உதவிகளும் நாங்கள் தருவதற்கு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதனால் இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்பொழுது நாம் ஜெபித்து நிறைவு செய்யப்படும். நம்ம மத்தியில் இருக்கிற ஜேக்கப் சங்கர் அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வார்கள். நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனை ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கிறிஸ்துமஸ் பிறப்பு நாளிலும் விசேஷமாக இந்த வளாகத்தில் நாங்கள் ஒவ்வொரு வருடம் நடத்துகிற இந்த கிறிஸ்துமஸ் விழாவை இந்த நாளிலும் நீங்கள் ஆசிரியத்து கொடுத்த தயவுகளுக்காக நன்றி. ஆரம்ப ஜெபம் முதல் இந்த நேரம் வரைக்கும் ஒவ்வொரு பதில் கத்தை பொருட்படுத்திக் கொண்ட நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அருமையாக தேவ செய்தி அளிக்கக்கூடிய வார்த்தைகள் மூலம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் பேசியிருக்கிறீர். வந்தவர் அனைவருடைய வார்த்தைகளை கேட்டது மாத்திரமல்ல, உங்கள் அறிகிற அறிவிலும் எல்லாருடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இந்த இடத்திற்கு வந்தது நல்லது, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது நல்லது, உங்களுடைய வார்த்தையை கேட்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகிமையான காரியங்களை செய்வீராக. கிறிஸ்துவனர் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இறுதிகளும் நீர் பிறந்து ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்கப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வளாகத்தில் இருக்கிற எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் ஒரு விசேஷித்த மகிமையை, ஒரு விசேஷித்த வெளிச்சத்தை கண்டுகொண்டவர்களாக இந்த இடத்துல வந்து திரும்பி செல்லும் பொழுது உலகம் கொடுக்கக்கூடாத மெய்யான சமாதானத்தை பெற்று திரும்பி செல்லத்தக்கதாக எல்லாரும் நீர் ஆசீர்வதிப்பீராக, மகிமையான காரியங்களை செய்வீராக, ஆண்டவர் மகிமைப்படுவீராக என்று கூட கருத்தில் கொடுக்கிறோம். விசேஷமா இதற்காக நாங்கள் எடுத்த எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய நாமத்தில் மகிமை செலுத்துகிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரமையும் மறவாதே. ஆமென்.
எங்கும் சந்தோஷம். Jingle bells, jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்தாலே எங்கும் சந்தோஷம். Let's dance and sing for Jesus with Christmas Tata. Carol Councile, Dungama Ponone, Moonu Paattu Paadi Kuda Kadavu Thirukale. Ari Biscuit, Mixer Packetum, Thirumba Thirumba Koduthadale Vairum Kettadu. Jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்தாலே பொங்கும் சந்தோஷம். Jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்தாலே. கிறிஸ்துமஸ் தாத்தான்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த வயசான காலத்துல எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? ஓட்டினதாலே ஃபைனும் விழுந்தது. மாஸ்க் வைக்கிறது, தலையில ஸ்லிப்பிங் பான், வெள்ளத்தடி அடிச்சு ஃபேஸ் டான்ஸ் ஆடினது. There is no பணக்கட்டி, there is no வான்குட்டி. எங்க கையில இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் ஆட்டுக்குட்டி. கிறிஸ்மஸ் ட்ரீலடி ஸ்டாரும் தோடலடி, யூடஸ் பலகாரம் இல்லைன்னாலும் சந்தோஷம் தானே. சாண்டா கிளாஸ் இல்லையே, உண்மை கிறிஸ்மஸ் இயேசு எங்கள் உள்ளத்தில் பிறந்தாரே.